ஹாய் வீவர்ஸ், நான் உங்கள் ஜெனி. February 14 அப்படின்னு சொன்னாவே நமக்கு என்ன ஞாபகம் வரும்னா காதலர்கள் தினம். இன்று இந்த மந்த்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா ரோஸ் டேவாம், ஹக் டேவாம், கிஸ் டேவாம், என்னென்ன டேவோ இந்த மாதம் வந்து சொல்கிறாங்க. ஆனால் நான் ஸ்கூல் ஒர்க் பண்ணுறதுனால பிள்ளைங்க வந்து எல்லாருமே இந்த டே அந்த டே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டே கூட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வியக்கிற மாதிரி நான் வந்து நினைப்பேன். இந்த காதலர்கள் தினம் அப்படின்னு சொன்னாக்கா நம்மளுடைய அப்பா, அம்மா, தம்பி, தங்கச்சி எல்லா உறவினர்களையும் அவங்க மேலே பாசம் காட்டுறது கூட ஒரு வகையான அன்பு தான் நான் நினைக்கிறேன். காதலர்கள் தினம் ஃபஸ்ட்டு எங்கே கொண்டாடினாங்க, ஏன் இந்த வரலாறு வந்து நமக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய டீட்டெயில் வந்து சரியாக தெரியலனாலும் ரோமானிய பேரரசில் தான் வந்து இதை வந்து முதனாக கொண்டாடினாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரலாறு சொல்லுது. இந்த ரோமானிய பேரரசில் பார்த்திங்கனாக்கா அந்த நாட்டில் இருக்கிற வாலிபர்கள் வந்து திருமணம் செய்துக்கிட்டாக்கா அவங்களுடைய பலன் வந்து குறைஞ்சிடும், வீரம் குறைஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க யாருமே வந்து காதலிக்கக்கூடாது, திருமணம் செய்துக்கூடாது, அப்படி நிச்சயிக்கப்பட்டவங்களும் வந்து தடை செய்யப்பட்டாங்க. அந்த நாட்டில் இருக்கிற ஒரு ஃபாதரியார், அவர் பேர் பார்த்தீங்கன்னா வேலண்டைன்ஸ். அவர் பார்த்திங்கன்னா விருப்பமாக இருக்கிறவங்களுக்கு ரகசியமாக திருமணம் செய்து வைத்தாருங்க. அப்படி திருமணம் செய்து வைத்தவரை வந்து அவரை கூப்பிட்டு இவருக்கு வந்து மரண தண்டனை விதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நியமிச்சிட்டாரு. ரோமானிய பேரரசில் இருந்த 2ஆம் பிளாட்டியூஸ். ஸோ இவர் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு சிறையில் இருந்தவருடைய மகளை வந்து இவர் வந்து காதலிக்கிறாரு. அவர் காதலிக்கும் போது இவர் அந்த பெண்ணை வந்து ஹோம் அரெஸ்ட் வந்து பண்ணி வச்சிடுறாங்க. பண்ணி வைக்கும்போது இவர் தான் வந்து ஃபஸ்ட்டாக வந்து ஒரு லெட்டர் எழுதி கொடுக்குறாரு, அவங்களுக்கு கவிதை எழுதி கொடுக்குறாரு. ஸோ கிபி 270 பார்த்திங்கன்னா இவரை வந்து கல்லால் அடிக்கப்பட்டு தலை வந்து துண்டிக்கப்பட்டு அவருக்கு வந்து மரண தண்டனை வந்து கொடுத்துடுறாங்க. அந்த நாளை தான் பார்த்திங்கன்னா வேலண்டைன்ஸ் டேவாக வந்து இன்று வரைக்கும் வந்து கொண்டாடிட்டு வராங்க. இதுதான் இதனுடைய வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்கிறாங்க. ஸோ நம்ம மற்றவங்க மேலே அன்பு காட்டுறதை விட நம்ம அப்பா அம்மா, நம்மளுடைய தங்கச்சி, நம்மளுடைய உறவினர்கள் மேலே நம்ம அன்பு செலுத்துங்க. அன்பு உண்மையாக இருக்கிற பட்சத்தில் அது எங்கே இருந்தாலும் கண்டிப்பாக அது நமக்காக வரும். இறைவன் நமக்காக படைக்கப்பட்டது என்றால் கண்டிப்பாக இன்று அல்லது என்றோ ஒரு நாள் நம்மளுடைய அன்பு உண்மை என்றால் அது நம்மை தேடி வரும். அந்த அன்பை வந்து நம்ம எப்பவுமே வந்து கஷ்டமே படுத்தக்கூடாது. நம்ம அவங்க மேலே அன்பு வைத்திருந்தா அதை சுதந்திரமாக பறக்க விடுங்க. அது எங்கே வேணாலும் பறந்து நல்லா வந்து சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கட்டும். அது நம்மளுடைய அது அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் படைக்கப்பட்டிருந்தால் கண்டிப்பாக அது எங்கே இருந்தாலும் நம்மளை வந்து சேர்ந்து விடும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கும்? அன்பை வந்து கஷ்டப்படுத்தி, அவங்கள வேதனைப்படுத்தி, அவங்கள துன்புறுத்தி, இது நீ என் கூட பேசியே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தி வர்றதல்ல ஒரு அன்பு. அது வந்து உனக்கு தோன்ற மாதிரி அவங்களுக்கும் தோணணும், அவங்களும் நீங்கள் பேசணும் அப்படின்னு நினைக்கும்போது அவங்களும் பேசணும்னு நினைக்கணும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பேசுவதல்ல அன்பு. நமக்காக நேரம் ஒதுக்கி பேசுகிறவர்கள் பற்றியா, அதுதான் உண்மையான அன்பு. ஸோ உண்மையான அன்பு எங்கே இருந்தாலும் தயவு செய்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு நாள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா மீண்டும் கிடைப்பது மிகவும் அரிது. ஏன்னா விலை மதிப்பற்ற பொருளை வாங்குவதற்கு தான் நிறைய பேர் வந்து யோசிப்பார்கள். விலை மதிப்பு உள்ள ஒரு வைரத்தை வாங்குவதற்கு மிகவும் கடினம். ஸோ அது போல தான் ஒரு உண்மையான அன்பு, ஒரு உண்மையான பாசம், அது விலையேற பெற்ற ஒரு விலை மதிப்பற்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பரிசு. அது ஈஸியாக கிடைக்குதே என்று ஒரு சிலரெல்லாம் வந்து உதாசீனப்படுத்துவாங்க, ரொம்ப வந்து வேதனைப்படுத்துவாங்க, அலட்சியப்படுத்துவாங்க. மிகப்பெரிய ஒரு வார்த்தை, அலட்சியப்படுத்துவாங்க. ஸோ அந்த மாதிரி அலட்சியப்படுத்தினீங்கன்னா ஒன்ஸ் அவங்க விலகிட்டாங்கன்னா மீண்டும் அவங்கள பிடிப்பது மிகவும் கடினம். நீங்கள் தேடினாலும் கிடைக்காத இடத்துக்கு, கிடைக்காத தூரத்துக்கு அவங்க வந்து போயிடுவாங்க. ஸோ உண்மையான அன்பை வந்து எப்பவுமே வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு வைரத்தை வந்து வாங்கிறதுக்கு நிறைய பேர் யோசிப்பாங்க. ஏன்னா அது வந்து விலை மதிப்பற்றது, மிகவும் விலை உயர்ந்தது. ஸோ அது போல தான் ஒரு பொருள் வந்து நம்மளுக்கு நீங்கள் வந்து மிஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அது வந்து விலை மதிப்பற்றது. உண்மையான அன்பை வந்து எப்பவுமே வந்து அலட்சியப்படுத்தாதீங்க.
அவங்களோட கூட இருக்கணும் அப்படின்னு நினைங்க. அவங்கள வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவங்க என்ன தவறு செய்தாலும் அவங்களுக்காக வந்து நேரம் கொடுங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிக்குன்றதுனால தான் நிறைய வந்து தொல்லைகள் பண்ணுவாங்க. நிறைய வந்து உங்களுக்கு வந்து டார்ச்சர் கொடுக்குவாங்க. ஏன் பேசலையா அப்படின்னு கேட்பாங்க. இது எல்லாமே உங்கள் மேலே இருக்கிற வந்து ஒரு உண்மையான அன்புக்காக மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த அன்பை வந்து நீங்கள் அலட்சியப்படுத்தாதீங்க. நிறைய பேர் நான் வந்து இன்ஸ்டாகிராமில், வாட்ஸ்அப்பில் எல்லாமே நீங்கள் வந்து போட்டிருப்பாங்க. ஏன்னா உண்மையான அன்பை வந்து இழந்துட்டிங்கன்னா மீண்டும் அதை வந்து அது கெட்டு போகிறது வந்து ரொம்பவே கடினம். ஒன்ஸ் அவங்க வந்து வேணான்னு விலகிட்டாங்கன்னா மீண்டும் அதை வந்து நீங்கள் பெறவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டலாம். ஸோ அது உண்மையான 100% ஒரு உண்மை. ஸோ எப்போவுமே வந்து அந்த மாதிரி ஒரு அன்பை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. யாரெல்லாம் வந்து உண்மையாக காதலிக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லோருக்குமே வேலண்டைன்ஸ் நல்வாழ்த்துக்கள். கங்க்ராச்சுலேஷன்ஸ். அடுத்த இயர் நீங்கள் எல்லோருமே திருமணத்தை சந்திக்கும்படியாக, திருமணம் செய்து நல்ல ஒரு வாழ்க்கையை நீங்கள் ஆரம்பிக்கும்படியாக நான் அந்த எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. மீண்டும் நல்ல ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஜெனி. நன்றி, வணக்கம்.